السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய துஆக்களை அனைத்து துஆக்களையும் கபூல் ஆவதற்கு அல்லாஹு தபாரக் தஆலா அதற்கான வழியை நமக்கு மிகவும் லேசாக ஆக்கி கொடுத்துள்ளான். இப்படிப்பட்ட லேசான வழியை ஆக்கி கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் ஆகுவதற்கு அல்லாஹு தபாரக் தஆலா நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்பொழுது அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய நிலைமையும் பார்க்கிறான். இவன் உள்ளத்திலிருந்து நம்பிக்கையோடு கேட்கிறானா அல்லது வெறும் இவன் வாயிலிருந்து என்னிடத்தில் கேட்கிறானா என்று அல்லாஹு தபாரக் தஆலா கவனிக்கிறான். கவனித்து அவன் பார்க்கிறான். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் தஆலா இவன் முழு மனதோடு கேட்கிறானா இல்லை இந்த துஆவை கபூல் ஆகுமா ஆகாதா என்று இப்படிப்பட்ட நினைப்பில் கேட்கிறானா என்று அல்லாஹு தபாரக் தஆலா பார்க்கிறான். நாம் முழு மனதோடு தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதன் மிகவும் அழுது அல்லாஹ்விடத்தில் கதறி கெஞ்சி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். ஆனால் அவருடைய துஆ கபூல் ஆகவில்லை. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், நான் மட்டும் துஆவை கபூல் ஆக்குவதற்கு அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மனிதன் எந்த அளவில் அழுது உன்னிடத்தில் எந்த அளவிற்கு கெஞ்சி அவன் கதறுகிறானோ அவனுடைய கதறலை பார்த்து நான் எப்போதும் அவனுடைய துஆ நான் கண்டிப்பாக கபூல் செய்திருப்பேன். ஆனால் ஏன் யா அல்லாஹ் நீங்கள் இன்னும் கபூல் செய்யவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். நான் மட்டும் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக துஆ கபூல் செய்திருப்பேன். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் துஆ கபூல் செய்யவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹு தபாரக் தஆலா கூறுகிறான், இந்த மனிதன் அழுகிறான், கதறுகிறான், கெஞ்சுகிறான். ஆனால் இவனுடைய நினைவு மட்டும் என்னிடத்தில் இல்லை. அவனுடைய மாட்டு கொட்டாயில் மாட்டு ஒன்று இருக்கிறது. அந்த மாட்டை சப்தமிடுகிறது. அவனுடைய கவனம் அங்கு செல்கிறது. அதனால் நான் இவனுடைய துஆவை நாம் இன்னும் கபூல் செய்யவில்லை என்று அல்லாஹு தபாரக் தஆலா கூறுகிறான். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனிடத்தில் போய் கேட்கிறார். அந்த அடியானிடத்தில், உங்களுடைய கவனம் அல்லாஹ்விடத்தில் இல்லையா? நீங்கள் வெறும் அழுகிறீர்கள், ஆனால் கதறுகிறீர்கள். ஆனால் முழு கவனத்தோடு செய்யுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா கபூல் செய்வார் என்று. அப்படியே அவர் முழு மனதோடு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகு முழு கவனத்தோடு அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ கேட்கிறார். அப்போது அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த மனிதனுடைய துஆவை கபூல் செய்கிறார். இப்படி இருக்கும்போது நாமும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கவனத்துடன் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்டால் அல்லாஹ் தபாரக் தஆலா கண்டிப்பாக கபூல் செய்வான். ஆனால் நம் கவனத்துடனும் அல்லாஹ்விடத்தில் அழுதும் முழு மனதோடும் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த மனிதர் அழுதார், அல்லாஹ்விடத்தில் கதறினார், கெஞ்சினார். ஆனால் அவருடைய அழுகை பார்த்து அல்லாஹ் கபூல் செய்யவில்லை. அவருடைய கதறலை பார்த்து அல்லாஹு தபாரக் தஆலா அவருடைய துஆவை கபூல் செய்யவில்லை. அல்லாஹு தபாரக் தஆலா
அவர் முழு நினைவோடு முழு மனத்தோடு நம்பிக்கையோடு என்னிடத்தில் கவனம் வைத்து கேட்கிறாரா என்று அல்லாஹ் தபாரக் தஆலா அவருடைய முழு கவனத்தையும் அல்லாஹ் அதை கவனித்தான். அப்போதுதான் அல்லாஹ் தபாரக் தஆலா அவருடைய துஆவையும் கபூல் செய்தான். அதே போல்தான் நாமும் முழு கவனத்துடனும் இஹ்லாசுடனும் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய துஆவை அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வான். ஆனால் நாம் முழு கவனத்துடன் தான் கேட்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய துஆக்களை கண்டிப்பாக கபூல் செய்வான். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். சிலர் துஆக்களை கேட்டால் இந்த துஆ நான் எப்போதிலிருந்தே கேட்டுதான் கொண்டிருக்கிறேன், இதே கபூலாகவில்லை, இதையும் கபூல் ஆகுதா என்று இப்படிப்பட்ட ஷக்கோடு அவர் துஆவை கேட்டால் கண்டிப்பாக அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். நான் கேட்கிறேன் இந்த துஆவை அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வான். நான் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். என்னுடைய துஆவை ரப்பு ரத்து செய்ய மாட்டான், தடை செய்ய மாட்டான். கண்டிப்பாக என்னுடைய ரப் எனக்கு உதவி செய்வான், என்னுடைய துஆவையும் கபூல் செய்வான் என்று அவர் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டால், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவர் துஆவை கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த மனிதனுடைய துஆவை கண்டிப்பாக கபூல் செய்வான். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த அளவிற்கு முழு கவனத்துடனும் இஹ்லாசுடனும் முழு நம்பிக்கையுடனும் அவர் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்கிறார். அதனால் அவருடைய கவனத்தையும் அவருடைய இஹ்லாஸையும் அவருடைய முழு நம்பிக்கையும் அல்லாஹ் தபாரக் தஆலா அதை பார்த்து அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்கிறான். நம்முடைய துஆவை ரத்து ஆகாமல் இருப்பதற்கு நாம் துஆவிற்கு முன்னால் தரூதையும் துஆவிற்கு பின்னால் தரூதையும் படிக்க வேண்டும். ஏனென்றால் யார் எந்த துஆவில் முதலில் தரூதையும் அதன் பிறகு கடைசியில் தரூதும் யார் படிக்கிறாரோ அவருடைய துஆவை கண்டிப்பாக அல்லாஹ் ரத்து செய்ய மாட்டான், தடை செய்ய மாட்டான், கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்வான். அதன் பிறகு இன்னொரு அமலும் இருக்கிறது. யார் தினந்தோறும் அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், யார் இந்த துஆவை தினந்தோறும் 27 தடவை யார் ஓதுகிறாரோ ஒரே ஒரு நாள் கூட தவறி விடாமல் அவருடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் தபாரக் தஆலா கண்டிப்பாக கபூல் செய்வான். இதை அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா நம் அனைவருக்கும் இந்த துஆவை தினந்தோறும் 27 தடவை படிப்பதற்கும் மற்றும் நம்முடைய துஆவை நாம் கேட்பதற்கு முன்பு தரூதையும் அதன் பிறகு நாம் துஆவை முடித்த பிறகும் தரூதையும் படிப்பதற்கு அல்லாஹ் தபாரக் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.